ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் வணக்கம் ரோகளே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு நீங்கள் யோசிப்பியல். இன்றைக்கு சின்ன இல்லை, சின்ன விட்டுட்டு தனியாக வந்துருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லத்திலேருந்து கொக்குழாய் புல்மோட்ட திருவண்ணாமலை வீதியில் ஒரு அழகிய கிராமம் செம்மலை. அந்த செம்மலை கிராமம் தான் நான் பிறந்த இடம், படித்த இடம். அதனால் நான் படித்த அந்த பள்ளிக்கூடத்தை காட்டணும் உங்களுக்காக என்று ஒரு நினைப்பில் இன்றைக்கு நேற்று வந்தால் போல இன்றைக்கு இதை உங்களுக்காக சமர்ப்பிப்பதற்கு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது செம்மலை மகா வித்தியாலயத்தின் நுழைவாயில். நாங்கள் இப்போ இது பக்கத்தில் எங்கள்ட பிரதான வீதி பக்கத்தில் எங்கள்ட விளையாட்டு மைதானம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஓடி விளையாடின மைதானம். இப்போ நாங்கள் பாடசாலைக்கு உள்ளே போய் உங்களுக்கு பாடசாலை கட்டிடங்களை எல்லாம் காட்டி கதைப்பு கொண்டிருக்கிறோம். வாங்க, இனி நாங்கள் உள்ளுக்கு போய் உள்ளே பார்ப்போம். நாங்கள் இப்போ எங்கள்ட முன் வாயிலாக வந்து எங்களுக்கு முன்னுக்கு இதெல்லாம் மதில் இருந்தது, கீழே கேட் இருந்தது. இதுதான் பிரின்சிபல் ரூமாக இருந்தது. இதுக்கு தான் எங்கள்ட தங்கராசா வாத்தியாரன்னு சொல்லுவோம், தங்கராசியர் என்று சொல்லுவோம். அவர் தான் நாங்கள் பிரின்சிபல் ஏரியா படுத்தினாங்க. எங்களுக்கு ஏடு துவக்கினதும் அவர் தான். அப்போ இதுதான் முதல் இருந்தது. இப்போ எல்லாம் அங்கால போட்டு நாங்கள் இன்னைக்கு பார்ட்டி அந்த கட்டுறாங்க. அங்கால பிரின்சிபலாக தங்கராசர் காலத்தில் கட்டினாடி. இது தங்கராஜா மண்டபம் என்று சொல்லியும், இது சிவக்கொழுந்து மண்டபம் ஒன்றாக சிவக்குழுந்து சார் என்று எங்களுக்கு முற்பட்ட காலத்தில் தங்கராசருக்கு முன்னுக்கு படிப்பிச்ச அதிபராக இருந்தவர். இதுதான் எங்கள்ட வகுப்பு ஆரம்ப கால வகுப்பாக இருந்தது. இந்த கட்டடத்துக்குலாம் எங்களோட முழு படிப்புகள் இருந்தது. இந்தியாவில் இந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு கூரை கட்டடம் தான் இருந்தது. அந்த கூரை கட்டுறதுக்கு தான் நாங்கள் படித்தோம் 3ஆம் வகுப்பு வரையும் சேர்ந்து இந்த கட்டடத்துக்குள்ள. இதுதான் ஆரம்ப கால கட்டடம், உறுதி வாய்ந்த ஒரு கட்டடமாக இருந்தது. இப்போவும் இது இப்போ பொது நிகழ்வுகள் நடத்துகிற மண்டபமாக பார்க்கணும். அது ஒரு மேடை இருக்குது. அந்த மேடை அந்த காலத்தில் அதை பார்க்கவே எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. கடைசி 7 வகுப்பு அதெல்லாம் இருந்தாங்க. அதுலேருந்து தான் சரவணன் சொல்லிட்டு தமிழ் படித்தினாங்க. அப்படியே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள். அந்த அந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு பசுமையாக இருக்கு. இப்போது இப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்துக்கு இஞ்சால பின்னுக்கெல்லாம் அறைகள் கிடையாது. இதுக்கெல்லாம் என்னோட முந்தி சேரார்கள், யாழ்ப்பாணத்து சேரார்கள். இப்படி வந்தால் பின்னுக்கு அறை இருக்குது. இந்த பின்னுக்கெல்லாம் சிவபாதல் சார், கதிர்வேல் சார் ரெண்டு, அவையெல்லாம் முத்துக்குமார் சார் ரெண்டு, அவையில் 3 பேர் இருந்தவை. அவைக்கு நாங்கள் தண்ணி அளிக்கிறோம், அப்படி உதவிகள் எல்லாம் செய்து அவையோட சந்தோஷமாக இரவையிலெல்லாம் வந்து நிற்கிறது. எங்களுக்கு படிப்பிப்பினோம் இரவையிலெல்லாம். இந்த கட்டணம் எல்லாம் இப்போ பிறகு வந்துருக்கு. ஸோ அங்கே வானம் இந்த கிணறு, அங்கே கிணறு இருந்தது. இப்போ எல்லாம் புது கட்டணம் வந்து அங்கே ஆசிரியர்களுக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு. இது முந்தி லேஃபாக இருந்தது இந்த நீட்டு கட்டணம். அந்த லேப் முந்தி நெட் அடிச்சிருந்தது. இந்த நெட் அடிச்சிருக்க ஒருக்கா நாங்கள் எங்கள்ட வகுப்பு இதுக்கு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம். முத்தியாசர்ன்றதால் ஆங்கிலம் லண்டன் பட்டதாரி படிப்பிச்சு. அப்போ எங்கள்ட வகுப்பு ஒரு டைம் அடி வாங்காத வகுப்பு. நம்ம அடி வாங்காமல் இதுக்கேந்து நாங்கள் எல்லோரும் கலந்து சந்தோஷமாக கலைச்சு கொண்டு இருந்தாங்க. ஆர்டி அடி வாங்கிறோம், முத்தியாசர்கிட்டால் நாங்கள் அடி வாங்கிறோன்னு சொல்லி கொண்டு இருக்கவே பின்னுக்கு முதுகில் சட சட சடன்னு அடி விழுது எல்லோரும். திரும்பி பார்த்தா முத்தியாசர். அது என்னால் இப்போ மறக்க முடியாது. இந்த நல்ல ஞாபகம் எனக்கு. அப்போ அன்றைக்கு அவர்கிட்டே அடி வாங்கியார். இது அப்படி லேபா பையன் பிரியாணி டீச்சர் இதுதான் படிப்பிப்பா. ஃபுல்லாக நெட் அடிச்சிருந்தது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக கட்டணமாகி இதை இப்போ எங்களுடைய அமுத விழா நடந்தால் அதெல்லாம் விதிலாம் அமைச்சு நடத்தணும்னு சொன்னோம். இப்போ இது இப்படி ஒரு வழியாக இருக்குது. இந்த சைட்டெல்லாம் பூ கொண்டு இருந்தோம். இப்போ இந்த மரங்கள் மசுக்குட்டி காரணமாக தரைச்சிருக்கிறோம். அதெல்லாம் இப்படி இருக்குது. இப்படி ஒரு அழகு வாய்ந்த ஒரு பாடசாலை பெருமூச்சு தான் இருக்குது.
பார்த்து ஒரு சந்தோஷம். இந்த காலம் எங்களுக்கு இனி போனது வராது, இருப்பவர்கள் அதை அனுபவிக்கவும். அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு முதல் படித்தாக்களெல்லாம் போய் இங்கே கட்டி கிட்டவே நேற்று பார்த்து கதைச்சேன். அதோட கதைக்கு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ தான் நான் இந்த முதல் கட்டணம் வந்து காட்டுறேன். நாங்கள் இனி பிற்பகுதிக்கு போகலாம். இப்போ இந்த கட்டணம் தான் எங்களுக்கு, இதுதான் எங்களுக்கு முந்தி காலமேல பிரார்த்தனை நடக்கிறது தான் ஞாபகம். இதில் எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஒரு ஆள் இருந்தவர், வெள்ளை டீச்சர்ண்டா அவள் தான் நச்சு தானே செல்வா போய் எடுக்கா போய் எடுக்கா செய்து நச்சு செல்வா இதுதானு அந்த நினைவெல்லாம் வருது. நல்லா இருக்குது. நாங்கள் அப்படி இதுதான் எங்கள்கிட்ட முகப்பு, இதுதான் எங்கள்கிட்ட பாடசாலை. இது இந்த கட்டடம் பின்னுக்கு நான் லைஃபும் இவ்வளோத்துக்குள்ளே தான் எங்களுடைய ஆட்சி. இதுக்குள்ளான் நடந்தது. இதுக்குள்ளான் சந்தோஷமாக, குதூகலமாக, ஒற்றுமையாக, பண்பாக ஆசிரியர்கள் ஒரு மதிக்கின்ற அனைத்து மாணவர்களாகவும் செம்மலை மகாவித்தியாலயம் என்ற ஒரு பேர் தான் அப்படி இருந்தது. இப்பவும் அந்த பேருடன் செம்மலை மகாவித்தியாலயம் இருக்குது. கற்றறிந்தவர்கள் இருக்கிற இடம் என்று சொன்னால் செம்மலை என்ற ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் இன்னும் நீண்டு வரணும், அது வளரணும், வாழணும் என்று சொல்லி நாங்கள் மற்ற கட்டிடத்துக்கு உங்களை அழைத்து செல்கின்றார். இப்போ நான் நிற்கிற இடம் நாங்கள் படிக்க இது ஒரு பிலாடி என்று சொல்கிறோம். இது ஒரு பிலாமரம் நின்றது. இதெல்லாம் நாங்கள் விளையாடுறது, இதெல்லாம் குடோவர் விளையாடினா, கிளித்தட்டு விளையாடினா, பார் கொடுத்து விளையாடுறோம். எங்கள்கிட்ட வகுப்பு ஒரு அமைதியான வகுப்பு. எங்கள்கிட்ட இந்த பாடசாலையிலேயே எங்கள்கிட்ட பேட்சுன்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவோம் அவங்க குழப்படி இல்லாத ஒரு வகுப்புண்டு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 14 பேர் தான் எங்களோட வகுப்பில் இருக்கிறோம். ஒரு 6 பொடியங்கள், மிச்சம் 9 பொம்பளை பிள்ளைகள் அப்படி இருந்த நாங்கள் நல்ல ஒரு பேர் கேட்டு கடைசி மட்டும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்த ஒரு வகுப்பாக நாங்கள் இருந்த நாங்கள். அப்போ நாங்கள் தான் ஓயில் வகுப்பில் வந்து கூட காலை பிடித்து இழுத்து கூட ஒரு விளையாடுறது. அவ்வளோ ஒரு ஒற்றுமையான ஒரு மாற்று சிந்தனை இல்லாமல் ஒரு வளர்ந்த ஒரு குரூப்பாக நாங்கள் இருந்ததில் சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுறோம். இன்றைக்கும் எங்கள்கிட்ட குரூப்பில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு இன்றைக்கும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் புலம்பெயர் அங்கே தேசத்தில் இருந்து வந்திருக்கிறவங்கள்ட்ட 2 பேர் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வந்து அப்படி ஒற்றுமையாக இருக்கிற ஒரு வகுப்பாக இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். இந்த பக்கம் கட்டடங்களே இல்லை நாங்கள் படிக்க. இப்போ வந்து தான் இந்த கட்டடங்கள். இப்போ இங்கே அதிபராக யோகேஸ்வரன் சார் தான் இருக்கிறார், செல்லையா யோகேஸ்வரன். அவர் எங்களுக்கு 3 வயசு மூத்தவர், இங்கே படித்தவர். அவர் நேற்று கண்டுட்டு சொன்னார், நாங்கள் புளியம்பழம் பிடுங்கின கதை, மாங்காய் பிடுங்கின கதை எல்லாம் ஞாபகமாக சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சொன்னார் முருகன் நல்லா வேகமாக நடக்கும்னு சொன்னார். தான் உயரம் பாயிரலாம் என்றெல்லாம் நேற்று ஞாபகப்படுத்தி அவர் வந்த பிறகு நிறைய முன்னேற்றங்கள் இங்கே வந்துட்டு அவர் சரியான ஒரு விசுவாசமாக இந்த பாடசாலைக்கு அயலூர் அவர் பொக்குத்தொழிலிருந்து இங்கே வந்து படிக்கிறவர் வந்து இப்போ இடம்பெயர்ந்த பிறகு இங்கே வந்துட்டு இருந்தாலும் அவர் தன்னை பள்ளிக்கூடம் மாதிரி நினைச்சு நிறைய செய்திருக்கிறார். நாங்கள் மாதிரி இந்த அந்த கட்டடம் இவர் வந்த அப்புறம் இந்த கட்டடம் வந்து அதை சொன்னார்கள். அப்போ 2-3 ஆசிரியர்களையும் நான் கதைச்சேன். அதை சொல்லிட்டு நல்ல ஒரு பிரின்சிபல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் அதை நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரின்சிபல். அவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் ஓய்வு நிலை பெற்று போகிறார் என்று சொல்லி கவலைப்பட்டார். அந்த அளவில் நினைக்கும் போது அவரை எங்களுடைய யோகேஸ்வரன் அதிபர்களை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. மற்ற எங்களுடைய இல்ல விளையாட்டு போட்டிக்கு கூட எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். நான் வரலாம் போச்சு. அதுக்காக தான் நேற்று வந்து அவரோட உறவு முறை ஒரு சந்திப்பு செய்து அவருக்கு ஒரு நன்றிகளையும் தெரிவித்து வந்தேன். அவர்கிட்ட பிரியாபட நிகழ்வுகள் சிலவில் நடக்கலாம் முதலில் இங்கே அதை அவைத்துக்குள்ள நான் எடுக்கிற முடிவு. நான் அவரை அதை பற்றி கேட்கல. அது இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இது கொண்டு நினைச்சு கொள்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கட்டடங்கள் எல்லாம் பேர்ந்து வந்த கட்டடங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மைதானம் இது இப்போ பாடசாலைக்கும் மைதானத்துக்கும் இடையில சுவர் கட்டி இதில் கதவு போட்டிருக்கிறார்கள். நாங்கள் இருக்கும்போது இது ஒரு வெறும் சரியாக இருந்தது விளையாடுற இடமாக. நாங்கள் அதால் அந்த பக்கத்தில் ஒரு வீதி இருக்குது, அதால் போய்ட்டால் முன்னுக்கு அங்கே வரணும் மைதானத்துக்கு. ஆனால் இப்போ எவ்வளோ சுருக்கமாக இருக்கிறாரே வந்து போகிறாங்க. மிகவும் ஒரு அழகாக இருக்குது எங்களோட பாடசாலையை. நான் இப்படி நினைக்கவே இல்லை. நான் நீண்ட நாள் வந்து இங்கே இப்போ வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியும் ஒரு மன சந்தோஷமாக இருக்கிறது. எங்களோட பள்ளிக்கூடம் இப்படி அழகாக ஒரு முன்னேற்றமாக இருக்குங்கிற ஒரு சொம்மர கிராமத்தில் இப்படி ஒரு பாடசாலை இருக்கிறதுக்கு மிகவும் பெருமைப்படுவேன்.
யோகேஸ்வரன் அதிபர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த காலத்திலேயும் அது பொற்காலமாக அமைந்திருக்கிறது போல் தெரிகிறது. என பார்க்க அவர் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் இருந்த காலத்தில் மிகவும் அருமையாக இருக்குது. நாங்கள் எங்கள்ட பேட்ச் எங்கள்ட 85ஆம் ஆண்டு நாங்கள் ஓயில் எடுத்த நாங்கள் அப்போ அந்த பேட்சுக்காரர் நாங்கள் கேட்டு ஒரு ஔவையார் சிலை இதை அமைச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்தது எங்களுக்கு. அப்போ கேட்டு நாங்கள் ஒரு ஔவையார் சிலை நாங்கள் அமைச்சு தரோம்னா சொன்னார், நீங்கள் கடிதம் எழுதி தாங்கோ, வலியத்தின் மூலமாகத்தான் அனுமதி எடுக்கணும், அபிவிருத்தி கூட்ட கொடுத்து எடுக்கணும்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு அந்த அனுமதியும் கிடைச்சா மிகவும் சந்தோஷம் இருக்கும். என்னென்னா எங்களோட பேர்லேயும் ஒரு உருவமோ என்னவோ ஒன்று இங்கே இருக்கிறாரே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைச்சுக்கொண்டு அதிபருக்கு மிக்க நன்றிகளை, மிகவும் சந்தோஷமான ஒரு நன்றியனாக அவருக்கு தெரிவித்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள்ட குலாம் சார்பில் எங்களுடைய 85ஆம் ஆண்டு குலாம் சார்பில் இன்றைக்கு இந்த பாடசாலை இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களை மேன்மாடி வந்துருக்குது. இந்த மேன்மாடிகளுக்கு அங்கே எங்கள்கிட்ட நாங்கள் 2 கட்டத்தோடு ஆரம்பித்தது. எங்கள்கிட்ட லீலா டீச்சரோட ஆரம்பித்தது. இப்போ எங்கள்கிட்ட கதிரவேல் சார், விஞ்ஞான டீச்சர், சரவணன் சார் எல்லாரையும் கண்டு கதைச்சேன். சாந்தினி டீச்சர் எல்லோரும் இப்போ புலம்பெயர் அங்கே இருக்கிறார்களாம். கதிரவேல் டீச்சர் இருக்கிறார்கள். அவர்களுடையெல்லாம் கதைச்சு நாங்கள் கிட்டடியில். அப்போ அந்த ஆசிரியர்களை கதைக்கின்ற போது மிகவும் ஒரு சந்தோஷம் வரும். அப்படி இப்பத்த மாணவர்கள் அந்த நிலையில் இல்லை. நான் இதை ஏன் இவ்வளவு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்பத்த மாணவர்கள் குருபக்தி குறைந்து விட்டது. அந்த குருபக்தி வரணும். மாதா பிதா குரு தெய்வம்ன்றது அவன் வரிசையில் சரியாக தான் வைத்திருக்கிறாரு. அப்போ அதன்படி நாங்கள் அந்த குருபக்தி எப்போ இருக்குதோ அன்று துவக்கம் நாங்கள் நல்லா தான் இருப்போம். குருபக்தி என்றைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். குருவிட்ட போய் தோளில் கை போட்டு கதைக்கிறது குருபக்தி அல்ல. அவர்களோட மனசாக அவர்களை தெய்வமாக மதிக்க வேண்டும். அதுதான் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அதை மதியுங்கள். மாதா பிதா குரு தெய்வம், மாதா கடத்தது பிதா குரு தெய்வம், அப்படி வரிசையாக பாருங்க. அவ்வளோ பேரையும் மதியுங்க. மதித்தா தான் எங்கள்கிட்ட வாழ்க்கை முன்னோரும். ஆசிரியர்கள் இப்போ அடிக்கிறது இல்லைன்ற ஒரு பெரிய குறை. ஆசிரியர்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுடைய ஒவ்வொரு ஏணிப்படிகள். எங்களுடைய அவர்களுடைய அடியெலாம் நாங்கள் இன்றைக்கு மனிதனாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருணாசலன் சார் இருக்கிற ஊருக்குள்ளே விஜயன் சார், அருணாசலன் சார்கிட்ட நாங்கள் வாங்கின அடி, அவரிடம் வாங்கின கல்வி இப்பவும் படிந்தே இருக்குது. அவரை கண்டால் எங்களுக்கு இப்போ ஒரு மனசில் ஒரு பக்தி அந்தளவுக்கு தான் இருந்தாங்க. இந்த பாடசாலையில் இப்போ வெள்ளிக்கிழமையில் நேற்று வெள்ளிக்கிழமை பாடசாலை வந்தேன். ஆண்கள் எல்லாரும் வேட்டி கட்டிக்கிறார், பெண்கள் வெள்ளையில் முழு பாவாடையும் சட்டையும் போட்டுக்கிறார். உண்மை எங்கேயோ நான் பாரம்பரிய விழாவில் வந்து நிற்கிறோம் ஒன்று மாதிரி கிடந்து பாடசாலையில் வந்து அது கேட்டது என்ன இப்படியெல்லாம் செய்திருக்கிறீங்க ஓமுருகன். அப்படி தான் நாங்கள் இப்போ வெள்ளிக்கிழமையிலே அப்படி ஒரு பாரம்பரியத்தை காட்டுறோம். இதுவும் சந்தோஷம் வேணும். அந்த பாரம்பரியங்களாம் பாடசாலையில் தான் ஆரம்பிக்க வேண்டும். முந்தைய அருணாசலன் சார் எங்களை கூட்டிகிட்டு போவார் அங்கே மாணிக்க பிள்ளையார் கோயிலில் பிரார்த்தனைக்கு. அப்படி வெள்ளிக்கிழமையில் இருந்தது. இப்போ அந்த வேட்டி கட்டி அந்த வெள்ளை பாவாடை முழு சட்டை போட்டுக்கிறோம். இதுவும் அழகாக இருக்குது. பள்ளிக்கூடத்தை பார்த்தா ஒரே வெள்ளை கொப்புகள் பறந்து இந்த மாதிரி கிடந்தது. பரீட்சை குழு இன்றைக்கு தருது. பரீட்சை குழு வந்து மண்டபங்களை பொறுப்பேற்ற போது அதுக்காக நேரம் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதுக்காக இந்த பாடசாலையை விட்டு விலகவே மனமில்லை. நான் இந்த பாடசாலை மாணவர்கள் இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு சொல்வதால் தான் எங்களுடைய இந்த பாடசாலைக்கு வந்து ஒரு பேர் இருக்கிறது, நல்ல ஒரு பேர் இருக்கிறது. இந்த கிராமத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. முன்னதி மாநிலத்திலே கல்வி அறிவுடைய ஒரு கிராமம் என்று சொன்னால் செம்மலை கிராமம் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் எங்கள்கிட்ட செம்மலை இருக்கிறது. ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமையை இன்றைக்கும் நிலைநாட்ட வேண்டும். இன்றைக்கும் இந்த கிராமம் ஒரு பேர் பெற்ற கிராமமாக, ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய அவா. ஆகையினாலே தற்கால மாணவர்களும் நாங்கள் ஆசிரியர்களுக்கு எவ்வாறு பணிந்து எவ்வாறு பக்குவமாக அவர்களுடன் அன்பாக பழகி வந்தோமோ அதே மாதிரி இப்போதைய மாணவர்களும் இருக்கிறார்கள். இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அதை காப்பாற்றி எங்களோட பரம்பரையாக இந்த பாடசாலையின் பேர் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நான் மகிழ்ச்சியாக விடைபெற்று போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்த எங்களுடைய யோகேஸ்வரன் அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய குலாம் சார்பில் மிகவும் மகிழ்வான பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.